வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து அஹ், ரெண்டு ஜெம்ஸ் பார்க்க போறோம். ஒரு ஜெம் வந்து பிரணவ் ராமநாதன், இன்னொரு ஜெம் வந்துட்டு அபிஷேக். ஆக்சுவலி எல்லாரும் ஐசிஐல பணம் கட்டி படிப்போம். ஆனா ஐசிஐ இவங்க ரெண்டு பேருக்கு gift கொடுக்குது. என்னடா பிரணவ், உனக்கு 2000 ரூபாயா? ஆமா சார். 2000 ரூபாய் பிரைஸ் உனக்கு மணி. 1000 ரூபாயா அபிஷேக்? எஸ் சார், 1000 ரூபாய். ஸோ கேஷ் அவார்ட் வின்னர் ஃப்ரம் ஐசிஐ. ஸோ போத் பிரணவ் as well as அபிஷேக் is studying 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 11ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஐசிஐ கண்டக்ட் பண்ண ஐசிஐ ஒலிம்பியாட் எக்ஸாமில் 11th ஸ்டாண்டர்டில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கேஷ் அவார்டி. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பீப்புள்ரா. நம்ம கிளாஸில் நிறைய பேர் வந்து டாப் 1000 ரேங்க்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. பட் ஆனால் கேஷ் அவார்டீஸில் வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ 11th and 12th ஸ்டாண்டர்டில் நிறைய பேர் 1000 ரேங்க் உள்ள இருக்காங்க. 180, 256 அந்த மாதிரி நிறைய ரேங்க்ஸ் பார்த்தேன். ஸோ எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். பட் உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன், அதனால தான் உங்களை மீட்டிங்க்கு கூப்பிட்டேன். ஸோ பிரணவ், நீ எத்தனாவது ரேங்க்கு? சார் நான் 12th ரேங்க் சார். ஆல் இந்தியா 12th 12th ரேங்க். ரேங்க். ஓகே, வெரி குட். அபிஷேக், நீ? 105th சார். 105. எஸ் சார். ஓகே. ஸோ வெரி மச் ஹாப்பி ஃபார் யூ பீப்புள்ரா. சரியா? இதே மாதிரியே வந்து இப்போ வந்து ஐசிஐ ஒலிம்பியாட்டில் நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க, ரேங்க் வாங்கியிருக்கீங்க. ஃப்யூச்சரில் ஃபவுண்டேஷன்லையும் இதே மாதிரி நம்ம இந்த சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் வெற்றி கொடிகட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடியை நாட்டணும். எல்லா வருஷமும் நானும் பார்ப்பேன். 11th படிக்கிற போது பசங்க அப்படியே தீயா படிப்பாங்க. ஆனா ஏண்டா தூரக்க வர வர நல்லா தெரியற, கிட்டக்க வர 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 மறைஞ்சிட்டியேடான்ற மாதிரி 11th படிக்கும் போது பசங்க அப்படியே தீயா படிப்பானுங்க. 12th வரும்போது கழுத தேஞ்சி கட்டருமாயிடும் மாதிரி ஆயிடும். பிகாஸ் த ப்ராப்ளம் வித் அவர் கல்ச்சர் ஆஃப் எஜுகேஷன், அவர் ஸ்கூல்ஸ் இஸ் ஓகே. அப்படியே 12th புக்கு 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 புக்குன்னு அப்படியே ரெடி பண்ணுவாங்க. ஈவன் உங்களுக்கு தெரியும், ஜெய்ஸ்வர், கவிநிலவே 11th படிக்கும்போது ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 12th வரும்போது தேர் மோர் கான்சென்ட்ரேஷன் இஸ் ஆன் ஸ்கூல். சரி, ஸ்கூல்ல கான்சென்ட்ரேட் பண்ணா செம்மையா வந்துடும் பார்த்தா ஐசி ஒலிம்பியாட்லயும் ரெண்டு பேருமே பெருசா பர்ஃபார்மன்ஸே இல்லை. அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சொல்றேன். நம்ம வந்து இந்தியா லெவல்ல ஒரு ஒலிம்பியாட் நடக்கும்போது இப்போ அது எப்படின்னா, நம்ம கூலா இருக்கும்போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குது. நம்ம வந்து டென்ஷனா, நம்ம வந்து ப்ரெஷர்ல இருக்கும்போது நம்மளோட உண்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே முடியல. ஓகே, உனக்குலாம் தெரியுமே அபிஷேக் எவ்வளோ கூல்னு. இருக்கிறதுலே கூல்னா நம்ம கிளாஸ்ல இந்த அபிஷேக் பையன் தான். செம்ம கூல் அவன். நீ வந்து சீரியஸா படிப்ப, ஆனா வந்து விளையாட்டா படிச்சு ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன். அவனை நம்பவே முடியாது. என்ன இந்த பையலா டேய், நீ எப்படா இவ்வளோ மார்க் வாங்கின அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன். ஸோ மெயின்டைன் த கூல். நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ ஐசிஐ ஒலிம்பியா 12th நடக்கும்போதும் நீங்கள் வின்னர்ஸாக வரணும். ஓகே. ஸோ வருஷம் வருஷம் நம்ம அகாடமிலேருந்து எவனோ ஒருத்தன் ஐசிஐ ஒலிம்பியாடில் டாப்பில் வந்துருவான். போன வருஷம் அனாஸ், நான் சொன்னேன் உங்ககிட்ட, போன வருஷம் அனாஸ் வந்தான், இந்த வருஷம் நீங்கள் வரணும்டான்னு சொன்னேன். அதே மாதிரி ஜெயிச்சிட்டிங்க, டாப் ஸ்கோரர்ஸு. ரொம்ப 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 ஹாப்பி. ஓகே. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் உங்களால் பெருமை, உங்கள் ஸ்கூல்ஸ்க்கும் உங்களால் பெருமை, எனக்கும் உங்களால் பெருமை. ஸோ மெயின்டைன் த சேம்டா. என்ன அபிஷேக்கு? எஸ் சார், கண்டிப்பா. 12th எஸ் சார். 11th பண்ணுறோம், 12th பண்ணுறோம், அடுத்தது சிஏ ஃபவுண்டேஷன்லையும் பண்ணுறோம். ஓகே சார். சரியா என்ன பிரணவ்? கண்டிப்பா சார். உங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. வேர்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணா போதும் சார். ஆமாண்டா, அப்படியே விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்கூல்னா ஸ்கூலு, ஓகே, ஸ்கூல்லையும் நம்ம டாப்பராக இருக்கணும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க்லனா கூட டாப் 3ல இருக்கணும். சரியா? சிஏ கிளாஸஸ்லையும் நம்ம வந்து டாப்பராக இருக்கணும். கிளாஸஸ் கிளாஸுக்காக ஸ்கூலை சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல, ஸ்கூலுக்காக கிளாஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ 11th முடிச்சு போகிறீங்க, இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1 மந்த்தில் உங்களுக்கு 11th முடிஞ்சிடும். அடுத்தது நீங்கள் எல்லாம் 12th என்ட்ரு ஆக போகிறீங்க. ஸோ பிரணவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ், ஃபவுண்டேஷன் மேக்ஸு, ஃபவுண்டேஷன் லா. என்னடா அபிஷேக், நீ என்ன லா முடிக்க போறியா? எப்படி என்ன படிச்சிட்டு இருக்க? சார், 30 வீடியோஸ் முடிச்சேன் சார். சரி, 30 வீடியோஸ் முடிச்சிட்டேன்னா அப்போ என்ன கான்ட்ராக்ட் முடிச்சிட்டியா? பார்ட்னர்ஷிப் முடிக்க போறேன் சார். சரி, நான் முடிச்சுட்டு அதுலேயும் நீ 12th என்ட்ரு ஆகும்போது அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்லாம் எழுதிட்டு 12th என்ட்ரு ஆனதுக்கப்புறமே நம்ம ஒன்லி ரிவிஷன் தான் வச்சுக்கணும் எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு. ஸோ பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சி யூடா, பாய். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். யா, பாய்.